ராத்திரி நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் அமைதியாகவும் அதே நேரத்துல ஒருவித பயமாவும் தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஆனா அங்க எந்த ரயிலும் நிக்காது, எந்த மனுஷனும் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டான். சுத்தியும் அடர்ந்த இருட்டு, பாலடைந்த பிளாட்பாரம், அந்த வழி போற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கூட அங்கே வந்தா வேகத்தை கூட்டிட்டு அடிச்சு பிடிச்சு ஓடும். அப்படி என்னதான் இருக்கு அந்த நிஷாத்புரா ரயில்வே ஸ்டேஷன்ல? ஏன் அந்த கிராமத்து மக்கள் ராத்திரியான கதவை பூட்டிட்டு நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க? இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறப்போ உங்க மனசுல ஒரு பெரிய நடுக்கம் கண்டிப்பா வரும். ஏன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறது சாதாரண கதை இல்லை, நிஜமாவே மனித நடமாட்டமே இல்லாத பேய் பிடிச்ச ஒரு ரயில்வே நிலையத்தின் உண்மை பின்னணி. அதனால வீடியோவை எங்குமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் சாதாரணமா தான் செயல்பட்டு இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. அங்கே வேலை பார்த்த ஊழியர்கள், பயணிகள்னு எல்லாரும் வரிசையா அமானுஷ்ய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரி நேரமானா பிளாட்பார்ம்ல யாரோ நடந்து போற சத்தம் கேட்கும். ஆனா போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ரயிலுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தூரத்துல நிற்கும். ஆனா பக்கத்துல போக போக அது காத்துல கரையும். இந்த மாதிரி தொடர்ச்சியா பல அதிர்ச்சியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன் வழியா போற ரயில் ஓட்டுநர்கள் கூட தண்டவாளத்து நடுவுல யாரோ நிற்பதை பார்த்துட்டு சரணா பிரேக் போடுவாங்க. ஆனா வண்டியை நிறுத்தி பார்த்தா அங்கே ஒரு பறவை கூட இருக்காது. இப்படி தொடர்ந்து நடந்த விசித்திரமான விஷயங்களால ரயில்வே நிர்வாகமே அந்த ஸ்டேஷனை கைவிட்டுடுச்சு. இப்போ அந்த கிராமத்து மக்கள் கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்பை சிலிர்க்க வைக்கும். சாயங்காலம் 6 மணி ஆயிட்டாலே அந்த கிராமத்துல ஒரு ஆள் கூட வெளியே வர மாட்டாங்க. ஸ்டேஷன் பக்கத்துல போற பாதையை கூட எல்லாரும் தவிர்த்துருவாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து வர்ற அலறல் சத்தமும் சலங்கை சத்தமும் கேட்கிறவங்களை பித்து பிடிக்க வச்சிடும்னு சொல்றாங்க. ஒரு முறை ஊர் பெரியவர் ஒருவர் தைரியமா ராத்திரி நேரத்துல அந்த ஸ்டேஷன் பக்கம் போய் பார்த்திருக்காரு. அவரு கண்ட காட்சி அவரை பல நாட்கள் காய்ச்சல்ல படுக்க வச்சிருச்சு. அங்கே காலியான பிளாட்பார்ம்ல வெள்ளாடை அணிந்த ஒரு உருவம் அழுதுகிட்டே தண்டவாளத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்ததாம். இதை பார்த்து அந்த பெரியவர் அலறி அடிச்சு ஓடி வந்துட்டாரு. அந்த ஸ்டேஷன் இப்போ முழுசா பாழடைந்து போய் செடி கொடிகள் மண்டி கிடக்கு. பழங்காலத்து கட்டிடங்கள் இடிஞ்சு விடும் நிலையில இருக்கு. பகல் நேரத்துல கூட அங்கே போக பயமா இருக்கும் அளவுக்கு ஒரு அமைதியும் நடுங்க வைக்கும் குளிரும் நிலவுது. இந்த வழியா போற பல பயணிகள் ரயில் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த கைவிடப்பட்ட பிளாட்பார்ம்ல யாரோ அவங்கள வெறிச்சு பார்க்கிற மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட அமானுஷ்ய கதைகளும் கிராம மக்களின் நேரடி அனுபவங்களும் இந்த நிஷாத்புரா ஸ்டேஷனை சுத்தி பின்னப்பட்டிருக்கு. இந்த அமானுஷ்ய பின்னணிக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன? அது வெறும் மூடநம்பிக்கையா, இல்ல உண்மையிலேயே அங்கே ஏதோ ஒரு சக்தி உலாவிக்கிட்டு இருக்கா அப்படின்றதை இந்த நீண்ட தேடலின் மூலமா நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ச்சியா கேளுங்க. அந்த பயங்கரமான ரகசியங்களை நாம ஒவ்வொன்றா வெளிக்கொண்டு வருவோம். அந்த இருட்டு ஸ்டேஷன்ல இறங்கி பார்க்கிற தைரியம் உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஏன்னா அங்கே ஒவ்வொரு அடியிலும் மரண அமைதியும் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய நடமாட்டமும் பரவி கிடக்கு. அந்த ஊர் மக்கள் இன்னைக்கும் ராத்திரி நேரத்தில் ஜன்னலை கூட திறக்க பயப்படுறாங்க. அங்கே அப்படி என்னதான் நடந்தது? வாங்க அந்த பயங்கரமான உண்மை சம்பவங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல நிஷாத்புரா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பரபரப்பான ஒரு சந்திப்பா தான் இருந்துச்சு. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து போவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு லேட் நைட்டில் வந்த அந்த பேசஞ்சர் ரயில் அந்த ஸ்டேஷனை அடைஞ்சப்போ எல்லாமே மாற தொடங்கியது. ரயில் பிளாட்பார்மை தொட்டதும் திடீர்னு கரண்ட் கட் ஆகி மொத்த இடமும் கும்முருக்குள்ள மூழ்கியது. பயணிகள் யாருமே இறங்குறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன் மாஸ்டர் அறையில இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அங்கே வேலை பார்த்த ஊழியர்கள் ஓடி போய் பார்த்தப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ரத்த வெள்ளத்துல பிணமா கிடந்தாரு. ஆனா விசித்திரம் என்னன்னா அந்த அறை உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தது. யாராலும் உள்ள போகவோ வெளியே வரவோ முடியாத அந்த பூட்டிய அறைக்குள்ள அவரை கொலை செய்தது யாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல பயங்கரமான மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. இரவில் டியூட்டி பார்க்கிற ஊழியர்கள் தண்டவாளத்துல தனியா நடந்து போற ஒரு உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய் திடீர்னு வரவிருக்கும் ரயிலுக்கு முன்னாடி குதிக்கும். ஆனா ரயில் போய் பார்த்தா அங்கே எந்த உடலும் இருக்காது. இதை பார்த்து பல லோகோ பைலட்கள் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. சிலர் பயத்திலேயே வேலையை விட்டு ஓடிட்டாங்க. தொடர்ச்சியா நடந்த இந்த விசித்திரமான சம்பவங்களால் ரயில்வே நிர்வாகம் அந்த ஸ்டேஷன்ல இரவு நேர சேவையை முழுசா நிறுத்தியது. ஆனா அதோட இந்த பிரச்சனை முடியல. பகல் நேரத்துல கூட பயணிகள் அங்கே வர பயந்தாங்க. ஏன்னா காத்தாடி ஆடாத மூடிய அறைகளுக்குள்ள இருந்து கூட ஏதோ ஒரு பெண் அழுகுற சத்தமும் சங்கிலி இருக்கிற சத்தமும் தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிச்சது. கிராமத்து மக்கள் சொல்ற கதையின்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்ததாம். அந்த விபத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் கொடூரமா உயிரிழந்தாங்க. அவங்களோட உடல்கள் அந்த பிளாட்பார்ம் முழுவதும் சிதறி கிடந்ததா சொல்றாங்க. அந்த விபத்துல இறந்தவங்களோட ஆவிகள் தான் இன்னைக்கும்
அமைதி கிடைக்காம அந்த பிளாட்ஃபார்ம்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஊர் பெரியவங்க நம்புறாங்க. குறிப்பாக அந்த விபத்துல தன் குழந்தையை தொலைத்த ஒரு தாய் ராத்திரி நேரத்துல ஒவ்வொரு தண்டவாளமா தேடி அலைவதாகவும் ரயில்கள் வரும்போது தன் குழந்தையை காப்பாற்ற சொல்லி அலறுவதாகவும் சொல்லப்படுது. அந்த தாயின் கதறல் சத்தம்தான் அந்த ஊர் மக்களை நடுங்க வைக்கும் பயங்கரமான அலறலா இன்னைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முறை யூடியூப் டாகுமெண்டரி எடுக்கிற சில தைரியமான இளைஞர்கள் அந்த கைவிடப்பட்ட நிஷாத்புரா ஸ்டேஷனுக்கு ராத்திரி நேரத்துல போனாங்க. அவங்க கிட்ட அதிநவீன கேமராக்கள், கேமரா லைட்டுகள், வாய்ஸ் ரெக்கார்டர்கள் எல்லாமே இருந்தது. பிளாட்ஃபார்ம்ல கேமராவை செக் பண்ணிட்டு அவங்க ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. முதல் அரை மணி நேரம் எல்லாமே சாதாரணமாக தான் இருந்தது. ஆனா மணி நடுநீசி 12 தொட்டதும் திடீர்னு சூழ்நிலை தலைகீழா மாறியது. அவங்களோட கேமரா பேட்டர்கள் எல்லாமே ஒரே வினாடியில 0%க்கு குறைந்து சுவிட்ச் ஆஃப் அப் ஆனது. அதை விட கொடுமை என்னன்னா, அவங்க சுத்தியும் இருந்த வெப்பநிலை திடீர்னு உறைபனி அளவுக்கு குளிர்ந்து போனது. அங்கே யாருமே இல்லாத சூழல்ல அவங்க பின்னால ஏதோ ஒரு உருவம் வேகமாக நடந்து வர்ற சலங்கை சத்தம் தெளிவாக கேட்டது. பயந்து போன அந்த இளைஞர்கள் கேமராவை கூட எடுக்காம அங்கே இருந்து அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க. அவங்க மறுநாள் காலையில போய் பார்த்தப்போ அவங்க விட்டுட்டு வந்த அந்த கேமரா உடைக்கப்பட்டு கிடந்தது. ஆனா அதிர்ஷ்டவசமா அதோட மெமரி கார்டு சேதமடையல. அதை எடுத்து அவங்க சிஸ்டத்துல போட்டு பார்த்தப்போ அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் குமுருட்டு பிளாட்ஃபார்ம்ல ஒரு வெள்ளாடை அணிந்த உருவம் கேமராவை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து வர்றதும் அதோட கண்கள் இருட்டுல வெளிச்சமா மின்னுறதும் தெளிவா பதிவாகி இருந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதி முழுதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல அந்த நிஷாத்புரா ஸ்டேஷன் ஒரு நிழல் உலகத்தை போல காட்சி அளிக்குது. தண்டவாளங்கள் முழுவதும் துருப்பிடிச்சு செடி கொடிகளால் மூடப்பட்டிருக்கு. பழங்காலத்து வெயிட்டிங் ரூம் சுவர்கள்ல பயங்கரமான உருவங்களின் படங்கள் வரைந்தது போல பாசி படிஞ்சு கிடக்கு. அந்த வழியா போற எந்த ரயிலும் அங்கே ஒரு வினாடி கூட நிற்பதில்லை. ஓட்டுநர்கள் அந்த பகுதியை கடக்கும்போது ரயிலின் வேகத்தை அதிகப்படுத்தி ஹார்ன் அடிச்சுக்கிட்ட அதிவேகமா கடந்து போயிடுவாங்க. ஏன்னா ஒரு வினாடி ரயிலை மெதுவாகினாலும் தண்டவாளத்துல நிற்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் ரயிலுக்குள்ள ஏறிடும் அப்படின்ற ஒரு பயம் லோகோ பைலட்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. அந்த ஊர் மக்கள் சொல்றது என்னன்னா, அந்த ஸ்டேஷன் வெறும் பேய் பிடிச்ச இடம் மட்டும் இல்லை, அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. அங்கே இரவில் காலடி வைக்கும் எந்த ஒரு மனிதனும் தன் இயல்பு நிலையை இழந்து பித்து பிடிச்சவன மாறிடுவான். இல்லை என்றால் சில நாட்களிலேயே விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துடுவான். இந்த அமானுஷ்ய கதைகளுக்கு பின்னால் அறிவியலால் விளக்க முடியாத பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கு. இன்னைக்கும் அந்த பாழடைந்த பிளாட்ஃபார்ம்ல நள்ளிரவு நேரத்துல யாரோ ரயிலுக்காக காத்துட்டு இருக்கிறது போல ஒரு நிழல் உருவம் உட்கார்ந்திருப்பதை தூரத்துல இருந்து பார்க்க முடியும்னு ஊர் மக்கள் அடித்து சொல்றாங்க. அந்த அமானுஷ்ய நிழல் யாருடையது, அது ஏன் இன்னைக்கும் அங்கே காத்துட்டு இருக்கு அப்படின்றது அந்த நிஷாத்புரா ஸ்டேஷனின் மர்ம சுவர்களுக்குள்ளேயே முடங்கி கிடக்க. இப்படி பல அமானுஷ்ய கதைகளும் விளக்க முடியாத மர்மங்களும் நிறைந்த இந்த நிஷாத்புரா ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கும் மனித நடமாட்டமே இல்லாம தனிமையில மிரட்டலாகத்தான் காட்சி அளிக்குது. அங்கே நிஜமாவே ஆவிகளின் நடமாட்டம் இருக்கா, இல்ல அது மக்கள் மனசுல உருவான பயத்தால பரவன மூட நம்பிக்கையா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கைவிடப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல இறங்கி நிற்கவோ அந்த இருட்டுக்குள்ள தனியா போகவோ இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. இந்த பயங்கரமான சம்பவங்களை பற்றியும் நிஷாத்புரா ஸ்டேஷனை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான நடுங்க வைக்கும் மர்ம கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான அமானுஷ்ய வீடியோவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி.